ஏற்படுத்தலாம் என கருதுகின்றோம். கால அவகாசம் நீடிக்குமாக இருந்தால் இன்னும் அந்த எண்ணிக்கை நாம் கூட்டலாம். ஒவ்வொரு நாளும் 2 வினாக்கள் உங்களுக்கு ஆராயப்பட இருக்கின்றது. அது பகுதி 1 இருக்கும், 2வது பகுதி 2 இருக்கும், சில நேரங்களில் பகுதி 1 பகுதி 3 இருந்து ஒரு பகுதியாக இருக்கும். இன்றைய வகுப்பில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் பகுதி 1 ஒரு பகுதியும் பகுதி 2 ஒரு பகுதியுமாக 2 பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் கவனிக்கணும் பங்கு பற்றினர்கள், இந்த வகுப்பறை முடியும் வரை, வகுப்பு முடியும் வரை தயவு செய்து நீங்கள் உங்களது மைக்கை ஆன் செய்து பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் உங்களது கையை உயர்த்தினால், உங்கள் கையை உயர்த்தி அல்லது சேரண்டு என்னை அட்ரஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் என்ன டவுட் ஒன்று கேட்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடியதா இருக்கணும். நீங்க யாராவது ஒருத்தர் கதைச்சிங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் கிளாஸ் முடிகிற வரையும் பேசுறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நான் மட்டும் பேசுறேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்க பெற்றுத்தர்றதுக்கு பார்க்கிறோம். அப்போ இப்ப நாம முதலாவது பார்க்கக்கூடிய பகுதி 1 மொத்தமாக 10 வினாக்கள் வரும். அந்த 10 வினாக்கள்ல நீங்க 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். அந்த 5 வினாக்களுள், அந்த 10 வினாக்களுள் பெரும்பாலான காலகட்டங்களில் வந்த ஒரு வினா, இந்த முறையும் வரக்கூடிய ஒரு வினா அரசியல் சமூக கோட்பாடுகள் தொடர்பான பகுதி. இந்த அரசியல் சமூக கோட்பாடுகள் என்ற பகுதியை இதுல இருக்கிற பெரும்பாலானவர்கள் பிழையாக விளங்கி கொண்டுள்ளீர்கள். பெரும்பாலானவர்கள் சமூக ஒப்பந்த கோட்பாட்டை அரசியல் சமூக கோட்பாடு என கருதுகின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் இதில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இந்த அரசியல் சமூக கோட்பாடு தொடர்பான விடயங்களை பெற்றிருக்க மாட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு வருட வினாத்தாளிலும் முதலாவது வினாவாக வரக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. இந்த முறையும் நாம் 195% எதிர்பார்க்கின்றோம் இந்த பகுதி வரக்கூடிய ஒரு பகுதி என்று. எனவே முதல் வகுப்பில் இந்த பகுதியை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். சரி, இங்கு இருக்கின்ற பங்கு பற்றினர்கள், நாம் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அடுத்த ஹெட்மின் இதுல யாரோ கோடு போட்டிருக்காங்க, கொஞ்சம் அதை டெலீட் பண்ண பாருங்க. நாம அடுத்த இந்த அரசியல் சமூக கோட்பாடு தொடர்பான விடயத்தை நாமல் முதலாவது பகுதியாக இங்கு கற்க இருக்கின்றோம். இந்த பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பகுதியிலிருந்து எப்படி இதுவரையும் வினாக்கள் வந்திருக்கின்றது, அந்த வினாவை எப்படி அணுகலாம் என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இப்போ இங்கு இருக்கிற அனைவருமே முதியவர்கள், உயர்தர வகுப்பு மாணவர்கள் அல்ல. எனவே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பெயரை கூப்பிட்டு என்னால் வினாக்களை கேட்க முடியாது இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குமாக இருந்தால் என்னிடம் கேட்கலாம், அல்லது வகுப்பறை முடிந்ததன் பின்னர் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களது ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்ற ஐயங்களை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு நாங்கள் வழங்குகின்றோம். இந்த வகுப்பில் மாத்திரம் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் படிப்பிச்சு முடிந்ததன் பின்னர் படிப்பித்த விடயத்தை உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் உண்டு, நடந்த வகுப்பறை சம்பந்தமான ஒரு காணொளி ஒன்றை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம். தொடர்ந்து வருகின்ற வகுப்பில் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். முதல் வகுப்பில் மாத்திரம் அதை செய்கின்றோம். உங்களுக்கான விடயங்களை, இந்த கற்பித்த விடயங்களை PDF வடிவில் உங்களுக்கான குறிப்புகளை வகுப்பறை முடிந்ததன் பின்னர் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறோம். ஓகே, சரி, நாம் இனி நேரடியாக வகுப்புக்கு செல்வோம். நாம் முதலாவது பார்க்கிறோம். அரசியல் சமூக கோட்பாடுகள் தொடர்பாக பார்க்கிறோம். அரசியல் சமூக கோட்பாடுகள்.
அப்ப இந்த அரசியல் சமூக கோட்பாடு என்ற பகுதி அரசியல் சமூக ஒப்பந்த கோட்பாடு அல்ல. மாறாக இது ஒரு தனி ஒரு பகுதி. நீங்கள் BA வகுப்பில் மாத்திரம் படிக்கக்கூடிய ஒரு பகுதி. உயர்தர வகுப்பிலோ அல்லது GAQ வகுப்பிலோ இந்த பகுதியை நீங்கள் கற்றிருக்க மாட்டீர்கள். நீங்கள் GAQ வகுப்பில் படித்த சமூக ஒப்பந்த கோட்பாட்டை இந்த பகுதியாக சிலர் கருதுகின்றீர்கள். அது தவறு. இந்த அரசியல் சமூக கோட்பாடு என்ற பகுதி வித்தியாசமான ஒரு பகுதி. ஓகே, நாம் இனி பார்ப்போம். இந்த அரசியல் கற்கை நெறி பரந்துபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. அரசியல் பாடமானது பரந்துபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. அத்தோடு இந்த அரசியல் பாடத்தில் பல்வேறு உபத்துறைகளும் விருத்தி அடைந்து வந்திருக்கின்றது. அரசியல் பாடம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அரசியல் பாடமானது பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்து காணப்படுகிறது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க படிக்கிறதிலே 3 பகுதிகளை படிக்கிறீங்க. அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் தனி ஒரு பாடமாக எடுக்கின்றவர்கள் 10-12 பாடத்தை படிப்பார்கள். அப்படி என்றால் இந்த அரசியல் கற்கை நெறியானது பரந்துபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. அத்தோடு இந்த அரசியல் பாடத்தில் பல்வேறு உபத்துறைகளும் விருத்தி அடைந்து வருகிறது. இந்த பரந்துபட்ட விடயங்களும் இந்த உபத்துறைகளும் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டும் வருகிறது. அப்ப இந்த அரசியல் பாடமானது இவ்வாறு நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த அரசியல் பாடத்தினை இயங்குத்தன்மை பொருந்திய ஒரு பாடம் என்றும் சொல்லுகின்றார்கள். ஏன்? இது மாற்றத்துக்குள்ளாகின்றது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகின்றது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகின்றது, மாற்றத்துக்குள்ளாகுதுன்னு சொன்னால் அந்த பாடம் இயக்கத்தன்மை உடைய ஒரு பாடமாக கருதப்படுகிறது. இப்ப அந்த வகையில் இந்த அரசியல் பாடமானது இயக்கத்தன்மை பொருந்திய இயங்குத்தன்மையை பொருந்திய ஒரு பாடமாகவும் காணப்படுகிறது. அப்போ நாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று பரந்துபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. அத்தோடு அதனோடு பல்வேறுபட்ட உபத்துறைகளும் விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. அவ்வாறு விருத்தியடைந்து வருகின்ற துறைகளுள் ஒன்றுதான் சமூக கோட்பாடு. அவ்வாறு அரசியலோடு விருத்தி அடைந்து வருகின்ற விடயங்களுள் ஒன்றுதான் அரசியல் சமூக கோட்பாடு. அரசியல் கோட்பாடுகள் சமூகத்தில் காணப்படுகின்ற மரபு, விழுமியங்கள், மதம், ஒழுக்கம், நீதி, சட்டம் என்பவற்றை பற்றி குறிப்பிட்டு அவை எவ்வாறு அரசியல் செயற்பாடுகளில் பாதிப்பு செலுத்துகின்றன என்பதை பற்றி விளக்குகிறது. இப்ப நம்ம பார்க்கிறோம் அரசியல் சமூக கோட்பாடு. சமூக விடயங்களை அரசியலோடு இணைத்து ஆய்வு செய்கின்ற கோட்பாடு தான் அரசியல் சமூக கோட்பாடு. கவனிங்க, சமூக விடயங்களை அரசியலோடு இணைத்து ஆய்வு செய்கின்ற ஒரு கோட்பாடு தான் அரசியல் சமூக கோட்பாடு. ஆக சமூகத்தில் காணப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் மரபுகள், விழுமியங்கள், மதம், ஒழுக்கம், நீதி, சட்டம் என்பன போன்ற விடயங்கள் எவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளில் பாதிப்பு செலுத்துகின்றது என்பதை ஆய்வு செய்கின்ற கோட்பாடுதான் அரசியல் சமூக கோட்பாடு. சொல்லி பாருங்க, அரசியல் சமூக கோட்பாடு என்றால் என்னது? சமூகத்தில் காணப்படுகின்ற விடயங்கள் அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பதை பற்றி ஆய்வு செய்கின்ற விடயம் அரசியல் சமூக கோட்பாடாகும். அத்துடன் சமூகத்தில் அதிகாரம் யாரிடம் காணப்படுகிறது, அந்த அதிகாரத்தின் இயல்பு எத்தகையது, அது அரசியலில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பதை பற்றியும் விளக்குகிறது. சமூகத்தில் காணப்படுகின்ற மரபு, விழுமியங்கள், மதம் என்பனவற்றை போன்று சமூகத்தில் அதிகாரம் யாரிடம் காணப்படுகின்றது, அதன் இயல்பு எத்தகையது, அது அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பன தொடர்பான விடயங்களையும் இந்த சமூக ஒப்பந்த கோட்பாடானது ஆய்வுக்குட்படுத்துகின்றது. அது மட்டுமின்றி கடந்த கால வரலாற்றையும் பிரச்சனைகளையும் அரசியல் கோட்பாடுகளையும் விளக்குகின்றது. இந்த சமூக கோட்பாடு, அரசியல் சமூக கோட்பாடு கடந்த கால வரலாற்றையும் பிரச்சனைகளையும் அரசியல் கோட்பாடுகள் என்பன பற்றியும் விளக்குகிறது. இப்ப நாம இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற விடயத்துல நாம பார்த்த விடயம் அரசியல் சமூக கோட்பாடு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். என்னது அரசியல் சமூக கோட்பாடு என்றால்? சமூகத்தில் காணப்படுகின்ற விடயங்கள், சமூகத்தில் காணப்படுகின்ற நியமங்கள் எவ்வாறு அரசியலில் தாக்கம் செலுத்துகின்றது என்பதை ஆய்வு செய்வது அரசியல் சமூக கோட்பாடு. அது மாத்திரமல்லாது
அதிகாரம் யாரிடம் காணப்படுகின்றது, அதன் இயல்பு எத்தகையது, அது அரசியலில் ஏற்படுத்தும் தாக்கம் என்பன தொடர்பான விடயங்களையும் விளக்குகிறது இந்த அரசியல் சமூக கோட்பாடு. அது கடந்த கால வரலாற்றையும் பிரச்சனைகளையும் ஆய்வு செய்வதாகவும் காணப்படுகிறது. இந்த அரசியல் சமூக கோட்பாடானது பரந்ததாகவோ அல்லது குறுகியதாகவோ இயல்புகளை கொண்டிருக்கலாம். இந்த அரசியல் சமூக கோட்பாடு பரந்து விரிந்ததாக காணப்படலாம் அல்லது குறுகியதானதாக காணப்படலாம். கொண்டிருந்தாலும் இது மிக ஆழமானது, மரபு ரீதியான அம்சங்களையும் நவீன அம்சங்களையும் கொண்டு காணப்படுகிறது. இந்த அரசியல் சமூக கோட்பாடுல அடுத்த முக்கியமான விடயம், அரசியல் சமூக கோட்பாட்டின் மற்றொரு முக்கியமான இயல்பு, அது இதுல ஏன் நான் இந்த அழுத்தமாக இந்த விடயத்தை சொல்றேன்னு சொன்னால், உங்களுக்கு கேள்வி வரலாம், அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பினை ஆராய்க. இதான் நான் சொல்லிக் கொண்டு போகிற விடயம். அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்புகளை நாம் இப்ப பார்க்கிறோம். அரசியல் சமூக கோட்பாடானது பரந்ததாகவோ குறுகியதாகவோ காணப்படலாம், ஆனால் அது மிக ஆழமானது. அத்தோடு இந்த அரசியல் சமூக கோட்பாடானது மரபு ரீதியான அம்சங்களையும் நவீன அம்சங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. அப்ப அடுத்த இயல்பு என்ன பார்த்திருக்கிறோம்? அரசியல் சமூக கோட்பாடு பரந்ததாகவோ குறுகியதாகவோ இருந்தாலும் அது மிக ஆழமானது. அடுத்து இந்த அரசியல் சமூக கோட்பாடு மரபு ரீதியான அம்சங்களையும் நவீன அம்சங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. அரசியல் நடத்தைவாத பண்பை குறிப்பிடுவது, தற்கால அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலிப்பது. அப்ப நாம பார்க்கிறோம், அரசியல் நடத்தைவாத பண்பை குறிப்பிடுவது, தற்பொழுது அரசியல் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி குறிப்பிடுவது. அடுத்தது அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலிப்பது, எதிர்கால அரசியல் போக்கு பற்றி எதிர்வு கூறக்கூடிய தன்மை கொண்டது, அரசியலின் முறையான ஆய்வு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. இந்த விடயத்துல சொல்லப்படுகின்ற விடயங்களும் அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பு. என்னது? அரசியல் நடத்தைவாத பண்பை குறிப்பிடுகின்றது, தற்கால அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலிக்கின்றது, எதிர்கால அரசியல் போக்கு பற்றி எதிர்வு கூறக்கூடிய தன்மை கொண்டது, அரசியலை முறையாக ஆய்வு செய்வதற்கு உதவக்கூடியது. இது என்னது? அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பு. அடுத்த அரசியல் சமூக கோட்பாட்டின் நோக்கம் என்றும் நாம் இதனை சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கிற நடைமுறை அரசியலை விளங்கிக் கொள்ள உதவுகிறது இயல்பு. என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்புகள். இப்ப நீங்க இந்த விடயங்களை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதி கொள்ளுங்க. நான் இந்த பிடிஎஃப் வடிவில் இந்த நோட்ஸ் நாம உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அனுப்பி வச்சதுக்கு பிறகு நீங்க இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நாம பார்க்கிறோம், நடைமுறை அரசியலை விளங்கிக் கொள்ள உதவுகிறது, சமூகத்தில் காணப்படும் பொருளாதார சமூக காரணிகளை விளங்கிக் கொள்ள வழி சமைக்கிறது, நடைமுறை விடயங்களை விளங்கிக் கொள்ள வழி சமைக்கிறது, சமூகத்தில் காணப்படுகின்ற பொருளாதார சமூக காரணிகளை விளங்கிக் கொள்ள வழி சமைக்கின்றது. எனவே இத்தகைய அரசியல் கோட்பாடானது ஒரு சமூகத்தின் அரசியல் பொருளாதார சமூக காரணிகளின் விளைவாக தோற்றம் பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்த இயல்பு என்னது? அரசியல் சமூக கோட்பாடு எப்படி தோற்றம் பெற்றிருக்கின்றது? சமூகத்தில் காணப்படக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் சமூக கோட்பாடுகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. இந்த விடயத்தோடு மூலம் மாணவர்கள் பாருங்க பார்ப்போம். இதில் இருக்கின்ற ஓகே. அப்ப இதில் நாம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்புகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இதுவரையும் நாம 5-6 இயல்புகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். மாணவர்கள் கவனிக்கணும், அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பினை ஆராய்க. 20 புள்ளிக்குரிய வினா, 20 புள்ளிக்குரிய வினாவுக்கான விடையை நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பொலிட்டிக்கல் படிப்பிக்கல, நான் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு வினாவுக்கான விடையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கொடுக்கப்பட்டிருக்க விடையை அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னாலும் 20க்கு 15 புள்ளிக்கு மேல வரும் கட்டாயமாக. நீங்க வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த பகுதியிலிருந்து 5-6 வினாக்கள் வரும். 5-6 வினாக்களை நான் கடைசியா போடுவேன். அந்த 5-6 வினாக்களுக்கு இப்ப நான் படிப்பிக்கிற விடயத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி போய் நீங்க அப்படியே எழுதுங்க. 20க்கு 15 புள்ளிக்கு மேலாக நிச்சயமாக வரும்.
ஒவ்வொரு வகுப்பிலும் நடக்கின்ற விடயங்கள் அப்படியாகத்தான் இருக்கும் இந்த வகுப்பில். அதனால் ஒரு வகுப்பையேனும் தவற விடாது பங்கு பெற்றுவதற்கு பாருங்க. சரி, இப்பொழுது ஒரு சின்ன சந்தர்ப்பம் உண்டு உங்களுக்கு கதை. இந்த அரசியல் சமூக கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் கீழைத்தேய அரசியல் கோட்பாடுகள், மேலைத்தேய அரசியல் கோட்பாடுகள் என அரசியல் கோட்பாடுகளை வகைப்படுத்துகின்றனர். அப்ப இந்த அரசியல் சமூக கோட்பாட்டின் முக்கியத்துவம் என்ன நாம இங்க பார்க்கிறோம்? அரசியல் கோட்பாடுகளை வகைப்படுத்துவதற்கும் இந்த அரசியல் சமூக கோட்பாடு வழி சமைக்கின்றது. அரசியல் கோட்பாடுகளை வகைப்படுத்துவது அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பு. சரி, அப்ப நோக்கமும் பார்க்கிறோம், நாம இயல்பையும் பார்க்கிறோம். நோக்கத்தையும் பார்க்கிறோம், நாம இயல்பையும் பார்க்கிறோம். ரைட், அடுத்து நாம பார்க்கிறோம். அப்ப நாம பார்த்தது போல கௌடில்யரின் அரசியல் சிந்தனை, இந்து மதம் கூறும் அரசியல் கோட்பாடுகள், பௌத்த மத அரசியல் கோட்பாடுகள் என்பவற்றை கீழைத்தேய கோட்பாடுகளிலும், இப்ப கீழைத்தேய அரசியல் கோட்பாடுகள் என்ன, இது நாம படிக்கணும். இப்ப அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம இந்த விடயத்தை படிக்கணும். என்னது? கௌடில்யரின் அரசியல் சிந்தனை, இந்து மதம் கூறும் அரசியல் கோட்பாடுகள், பௌத்த மதம் கூறும் அரசியல் கோட்பாடுகள் என்பவற்றை நாம படிக்கணும். அப்ப இந்த அரசியல் கோட்பாடுகள், இதை நாம சொல்றோம் கீழைத்தேய அரசியல் கோட்பாடுகள். அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, தோமஸ் ஹோப்ஸ், ஜான் லாக்ஸ் போன்றவர்களின் கோட்பாடுகளை மேற்கத்திய அரசியல் கோட்பாடுகள் என்று அடையாளப்படுத்துகிறோம். இப்ப இந்த விடயத்தினூடாக நாம என்னத்தை சொல்ல வருகின்றோம்? அரசியல் கோட்பாடுகளை கீழைத்தேய கோட்பாடுகள் என்றும் மேலைத்தேய கோட்பாடுகள் என்றும் வகைப்படுத்துவதற்கு இந்த அரசியல் சமூக கோட்பாடுகள் பங்களிப்பு செலுத்துகிறது. இதனை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், யாரோ கேள்வி கேட்டீங்க. அரசியல் சமூக கோட்பாட்டை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், அந்த பயன் இயல்பாகவும் மாறும். அப்ப பயனா இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம், நோக்கமாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான். நாம போடுகின்ற சில சொற்களை அடிப்படையாக கொண்டு இந்த ரெண்டு விடயத்தை நாம பயனாகவும் மாத்திரம், இதனை இயல்பாகவும் மாத்திரம், இதனை நோக்கமாகவும் மாத்திரம். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, அப்போ நாம இயல்பு கேட்டீங்க, நோக்கம் கேட்டீங்க, பயன் கேட்டீங்க, டவுட் பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப இதுல இந்த இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற விடயத்திலேயே நோக்கமும் இருக்கு, பயனும் இருக்கு, இயல்பும் இருக்குது, பாடப்பரப்பும் இருக்குது. எல்லா விடயமும் இதான் இருக்கு. இப்ப நாம் கொடுக்க போற ஒரு 6 பக்கம் நோட்ஸ்ல தான் உங்களுக்கான இந்த பகுதியில எந்த கேள்வி வந்தாலும் விடை இதுக்குள்ளதான் இருக்குது. அந்த விடை எழுதுற முறையில மாத்திரம் சில மாற்றங்களை செய்யறோம், ஆனால் விடை இதான். இதனாலதான் நான் சொன்னேன், இந்த விடயத்தை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்க, பயப்படாம. முக்கியமாக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கு. இந்த அரசியல் கோட்பாடுகள், யாரோ மைக்க ஒன் பண்ணிட்டு சாம்பாரை பத்தி பேசுறீங்க, தயவு செய்து மைக்க ஓப் பண்ணி கொள்ளுங்க. அரசியல் கோட்பாடுகள் தற்கால சமூக நிலையை விளக்குவதனால் பொதுக்கொள்கை உருவாக்கத்திற்கும் சட்டவாக்கத்திற்கும் இவை உதவுகிறது. அடுத்த பயன் இயல்பு. என்ன இயல்பு? அரசியல் கோட்பாடுகள் என்ன செய்யுது? தற்கால சமூக நிலையை விளக்குவதனால இந்த அரசியல் சமூக கோட்பாடுகள் பொதுக்கொள்கை உருவாக்கத்திற்கும் சட்டவாக்கத்திற்கும் உதவுகிறது. கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பு, அரசியல் சமூக கோட்பாட்டின் நோக்கம், அரசியல் சமூக கோட்பாட்டின் பாடப்பரப்பு. பாத்தீங்க தானே? பாடப்பரப்பு என்னது? பாடப்பரப்பு இது தற்கால நிலையை விளக்குகிறது. அதனால இந்த அரசியல் சமூக கோட்பாடு கொள்கை உருவாக்கத்திற்கும் சட்டவாக்கத்திற்கும் உதவுகிறது. இப்ப இந்த விடயத்திலே நாம பார்க்கிறோம், பாடப்பரப்பும் இருக்குது, இயல்பும் இருக்குது, நோக்கமும் இருக்குது, இதன் பாடப்பரப்பும் இந்த விடயத்திலேயே காணப்படுகிறது. அத்துடன் அரசியலை எவ்வாறு கற்பது என்பதை அறியவும், அடுத்த நோக்கம் பாருங்க. அத்துடன் அரசியலை எவ்வாறு கற்பது என்பதை அறியவும், அரசியலில் எந்த அணுகுமுறையை பயன்படுத்துவது என்பதை அறியவும் துணை புரிகிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நோக்கியா 2.2 சொல்லி யாரை ஜாயின் பண்ணிருக்கீங்க? உங்களோட நேம் என்னது? நோக்கியா 2.2 சொல்லி யாரை ஜாயின் பண்ணிருக்கீங்க? உங்களோட நேம் என்னது? நோக்கியா 2.2 உங்களோட நேம் என்னது?
நோக்கியா 2.2ன்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. கேலக்ஸி J7 பிரைம்னு சொல்லி ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களோட நேம்ஸ் ஓகே சார், நாங்க பிறகு செக் பண்ணி கொள்றோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். சார் உங்களோட மைக் இன்னும் மியூட்ல இருக்கு. மியூட் பண்ணிட்டு கதைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. அத்துடன் அரசியலை எவ்வாறு கற்பது என்பதை அறியவும், அரசியலில் எந்த அணுகுமுறையை பயன்படுத்துவது என்பதை அறியவும் துணை புரிகிறது. இது என்னது? அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பு, அரசியல் சமூக கோட்பாட்டின் நோக்கம், அரசியல் சமூக கோட்பாட்டை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், அரசியல் சமூக கோட்பாட்டின் பாடப்பரப்பு. அப்போ ஒரே விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த கேள்வியை தயாரிக்கின்றார்கள். ஒரே விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த கேள்வியை தயாரிக்கின்றார்கள். அதனால் இப்ப நான் குடிக்கிறது உங்களுக்கு பொலிட்டிக்கல் நோட்ஸ் அல்ல, பொலிட்டிக்கலுக்குரிய விடை. அரசியல் கோட்பாடுகள் புதிய கருதுகோள்களை வழங்குவதனால் காலத்துக்கேற்றவாறு புதிய அரசியல் கோட்பாடுகள் தோன்றுவதற்கும் வழிவகுக்கின்றன. அடுத்த இயல்பு என்னது? புதிய அரசியல் கோட்பாடுகள் தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது. காலத்துக்கேற்றவாறு புதிய அரசியல் கோட்பாடுகள் தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது. இது இயல்பு, பயன், பாடப்பரப்பு. இவை ஒரு காலத்தில் விடயங்களை பிரதிபலிப்பதாக இருக்கின்றன. இந்த அரசியல் சமூக கோட்பாடு ஒரு காலத்தில் காணப்பட்ட விடயங்களை பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. இருப்பினும் அரசியல் பாடப்பரப்பின் மையப்பொருளாக அரசே இருந்து வருகிறது. அப்ப இவ்வாறு காணப்பட்டாலும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த அரசியல் சமூக கோட்பாடு சொன்னாலும் அரசியல் பாடப்பரப்பின் இயல்பு அரசை மையமாக கொண்டே காணப்படுகிறது. இது முக்கியமான இயல்பு என்னது? அரசை மையமாக கொண்டே காணப்படுகிறது. அதாவது அரசு சமூகத்தின் உருவாக்கமாகும். சமூகமானது மனிதர்கள் ஒன்றிணைந்த கூட்டமாகும். இது மனிதர்களின் கூடி வாழும் இயல்பினால் உருவானது. என்னது? சமூகம். அப்ப சமூகம் என்றால் என்னது? மனிதர்களின் கூடி வாழும் இயல்பினால் தோற்றம் பெற்ற ஒரு அமைப்பு தான் சமூகம். இங்க விளக்கம் சொல்லியிருக்கேன் பாருங்க. நாடோடியாக அலைந்து திரிந்த மனிதர்கள் இரத்த உறவுகளால் பிணைக்கப்பட்டு குடும்பமாக வாழ எத்தனித்த பொழுது குடும்பங்கள் முதலில் தோன்றியது. இந்த குடும்பங்கள் பின்னர் கிராமமாக மாறியது. பல கிராமங்கள் ஒன்று சேருகின்ற பொழுது அது நகரமாக மாறுகிறது. இந்த குடும்பம், கிராமம், நகரம் ஆகியவற்றின் கூட்டிணைப்பு தான் சமூகம். அப்ப இந்த குடும்பம், கிராமம், நகரம் ஆகிய ஒன்று சேருகின்ற பொழுது சமூகம் ஒன்று உருவெடுக்கின்றது. இவ்வாறு சமூகம் ஒன்று உருவெடுத்தவுடன், சமூகம் தோன்றிய பின்னர் சமூகத்தில் பல்வேறுபட்ட தேவைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. அப்ப இந்த சமூகத்தில் ஏற்பட்ட தேவைகளையும் பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பே அரசாகும். இப்ப இங்க கவனிய பார்ப்போம். அரசியல் சமூக கோட்பாடு, அரசே எப்படி தோன்றியது? சமூகத்தில் இருந்து தான் அரசு தோன்றியிருக்கிறது. எப்படி தோன்றியது? சமூகத்தில் ஏற்பட்ட தேவைகளையும் பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அரசு தோன்றியது. அத்தகைய அரசை விளக்குவது கோட்பாடு, சமூக கோட்பாடு. ஆக இது இரண்டையும் இணைத்துத்தான் நாம சொல்றோம் அரசியல் சமூக கோட்பாடு. எப்படி ஆயினும் அரசு சமூகத்தில் தோன்றி சமூகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக அரசும் சமூக கோட்பாடும் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்கிறது. ஏன்? அரசு சமூகத்தில் தோன்றியது, சமூகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூகம் இல்லைன்னு சொன்னால் அரசு இல்லை. ஆக சமூகத்தையும் அரசையும் ஒன்றில் இருந்து ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இவை இரண்டும் தொடர்புபட்டு உள்ளது. அப்ப சமூகத்தையும் அரசையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது காணப்படுகிறது. இவ்வாறு பிரிக்க முடியாது இருக்கின்ற இந்த விடயத்தை ஒன்றாக இணைத்து, சமூகத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்து ஆய்வு செய்கின்ற கோட்பாடு அரசியல் சமூக கோட்பாடு. அப்ப இந்த அரசியல் சமூக கோட்பாடு, இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், இதன் தோற்றம், வளர்ச்சி எப்படி தோன்றியது? கிரேக்க காலத்தில் சமூக நிறுவனமான அரசு சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை உடையதாக இருந்ததா? இப்ப நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் சமூக கோட்பாடு எப்படி தோன்றி வளர்ந்தது. கிரேக்க காலத்தில் ஆய்வு செய்தார்கள். கிரேக்க கால சமூக நிறுவனமான அரசு சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை உடையதாக இருந்ததா? அவ்வாறு அது இல்லாவிட்டால்
சமூக பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இல்லாவிட்டால் அதனை எப்படி உருவாக்கினால் சமூக பிரச்சனைகளை தீர்க்கலாம்? ஆட்சியாளர்கள் சமூக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்களா? கிரேக்கத்தில் எவ்வாறான அரசியல் அமைப்புகள் காணப்பட்டன? அவற்றுள் சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசியல் அமைப்பு எது என்பது பற்றி கிரேக்க கால அறிஞரான அரிஸ்டோட்டில் ஆராய்கிறார். அப்ப இந்த அரசியல் சமூக கோட்பாட்டில் முதலாக ஆய்வுகளை மேற்கொள்றாரு அரிஸ்டோட்டில். அவர் என்னத்தை ஆய்வு செய்கிறாரு? கிரேக்கத்தில் இருக்கிற அரசு சமூக பிரச்சனையை தீர்க்கக்கூடியதா? அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இல்லாவிட்டால் அதனை எப்படி உருவாக்கினால் அது சமூக பிரச்சனைகளை தீர்க்கும்? அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சமூக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களா? இங்கு காணப்படுகின்ற அரசியல் அமைப்புகள் அதற்கு உகந்ததா என்பன போன்ற விடயங்களை கிரேக்க கால அறிஞரான அரிஸ்டோட்டில் ஆய்வு செய்கிறார். ஆக கிரேக்க கால அரசியல் சமூக கோட்பாட்டில் ஆய்வு செய்யப்பட்ட விடயங்களாக இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற விடயங்கள் நான் இப்ப சொல்லப்பட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. சரி, ஆகவே சமூகம், அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை மையப்படுத்தி உருவான கோட்பாடுகளே அரசியல் சமூக கோட்பாடு. இப்ப பார்த்திருக்கிறோமே எப்படி இது உருவாகினது, கிரேக்க காலத்தில் எப்படி உருவாகி இருக்கிறது? சமூகத்தையும் அரசியலையும் தோற்றம், அரசியல் சமூக கோட்பாட்டின் தோற்றம் சமூகத்தையும் அரசியலையும் தொடர்புபடுத்தி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது உருவானதே அரசியல் சமூக கோட்பாடாகும். இவ்வாறு சமூக அரசியல் தொடர்பான கருத்துக்களை கொண்டிருந்த சிந்தனையாளர்களால் கிரேக்க காலத்திலிருந்து தற்காலம் வரையில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பாக அரசியல் சமூக கோட்பாடுகள் அமையப்பெறுகிறது. அரசியல் சமூக கோட்பாடுக்கு இன்னும் ஒரு விளக்கம் என்ன சொல்றேன்? அரசியல் சமூகம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக இணைத்து கிரேக்க காலத்தில் இருந்து தற்காலம் வரையும் அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பாக இந்த அரசியல் சமூக கோட்பாடுகள் அமைகிறது. இப்ப இங்க நாம பார்க்கிறோம், சமூகத்தின் சட்டத்தின் பங்கு என்ன, சட்டத்திற்கு மனிதன் அடிபணிவதற்கான காரணங்கள் என்ன என்பன போன்ற வினாக்களுக்கும் அவற்றுக்கான விடைகளும் கிரேக்க ரோமோ கால அரசியல் சிந்தனையின் மையப்பொருளாக அமைந்திருக்கு. இதற்கான விடைகளை பகுத்தறிவின் அடிப்படையில் இந்த ஆய்வாளர்கள் ஆராய்ந்தார்கள். இப்ப நாம பார்க்கிறோம், கிரேக்க காலத்தில் இந்த அரசியல் சமூக கோட்பாடு என்ன செய்தது, சமூகத்தின் சட்டத்தின் பங்கு என்ன, மனிதன் சட்டத்துக்கு அடிபணிவதற்கான காரணம் என்ன, இப்படி பல்வேறுபட்ட வினாக்களை எழுப்பி அந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்றார்கள் அரசியல் சிந்தனையாளர்கள். அந்த வினாக்களும் விடைகளும் தான் கிரேக்க கிரேக்க கால அரசியல் சமூக கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்திருந்தது. அப்ப இது பாடப்பரப்பு. சரி, அப்ப இப்ப கிரேக்க காலம் முடிஞ்சிட்டது. கிரேக்க காலத்துக்கு அடுத்து உலகில் தோன்றியது என்னது? மத்திய காலம். கிரேக்க காலம் எப்படி? கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம். கவனிக்கணும், கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் தான் கிரேக்க ரோம காலம். ஆனா முதல் காலம் கிரேக்க காலம், அடுத்த காலம் ரோம காலம். இந்த ரோமோ காலத்துக்கு பிறகு உலகில் தோன்றியதுதான் மத்திய காலம். இந்த மத்திய காலம் எனப்படுவது நீங்க ஜிஐக்கு ஏலவல்ல படிச்சிருப்பீங்க, தெய்வீக உரிமை கோட்பாடு என்ற ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை இந்த மத்திய காலம் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. ஐரோப்பாவின் மத்திய காலம் எனப்படுவது கிபி 5ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி. ஆக கிபி 5ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் தோன்றிய சிந்தனையாளர்கள் நாம சொல்லுவோம் மத்திய கால சிந்தனையாளர்கள். அப்ப இந்த மத்திய கால பகுதியில் அரசியல் சமூக கோட்பாடு எதனை ஆய்வு செய்தது? இந்த மத்திய கால பகுதியில் சமூகத்தின் சட்டத்தின் பங்கு என்ன, சமயத்தின் பங்கு என்ன, சமய அதிகாரமா அரசு அதிகாரமா மேலானது? தெய்வீக உரிமை கோட்பாடு இப்ப உங்களுக்கு நினைவுக்கு வரணும், மேலானது அல்லது அரசின் சட்டமா உயர்வானது? அதிகாரத்தின் இருப்பிடம் அரசனா இறைவனா என்ற ரீதியில் பல்வேறுபட்ட வினாக்கள் எழுந்தன இந்த மத்திய கால பகுதி. சரி, இக்கால பகுதியில் பகுத்தறிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையிலான போராட்டம் நிலவிய காலப்பகுதி. பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால் என்னது? நல்லது கெட்டது என்பவற்றை ஆராய்ந்து செயற்படக்கூடிய அறிவு.
நம்பிக்கை எனப்படுவது என்னது? தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருவது. பகுத்தறிவுக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான வேறுபாடு என்னது? பகுத்தறிவுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நம்பிக்கையில எந்த வகையான அர்த்தமும் இருக்காது. அடுத்தவன் செய்கின்றான் என்பதற்காக நாம செய்து கொண்டிருப்பது நம்பிக்கை. இதுக்கான சின்ன கதைகள் விளக்கங்கள் இருக்கு, நாம எதிர்வரும் வகுப்புகளை பார்ப்போம். இந்த பகுத்தறிவு நம்பிக்கை என்பதற்கு பகுத்தறிவு நல்லது கெட்டதை ஆய்ந்து செய்வது, நம்பிக்கை எனப்படுவது யானும் தெரியாது, எல்லோரும் செய்கின்றார்கள், நாங்களும் செய்கின்றோம். சில கூட்டங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஒருத்தன் கை தட்டணும்னா அவ்வளவு பேரும் கை தட்டுவான். ஏன்னு கேட்டா தெரியாது. ஒருத்தன் தட்டணும்னா அது பழகப்பட்டிருக்கிற நாம அப்படி, அது நம்பிக்கை. கை தட்டினால் நாமளும் தட்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன் கை தட்டுறான், நாம ஏன் இதுக்கு கைத்தட்டணும்னு சொல்லி ஒருத்தர் ஆராய்ந்து எல்லோரும் கைத்தட்டும் பொழுது தேவையில்லாத வேலைக்கு கை தட்டாமல் இருந்தால் அது பகுத்தறிவு. ஓகே, ரைட். அப்போ இந்த மத்திய கால பகுதியில் ஆய்வு செய்கின்றார்கள். சட்டம் தண்டனையை வழங்கும், ஆனால் சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்களை தண்டிப்பது யார்? அரசின் சட்டம் தண்டனையை வழங்கும். அரசின் சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் இருப்பார்கள், இப்பயும் இருக்கின்றார்களே. குற்றம் செய்வார்கள், நல்ல லோயரை பிடிச்சு அவர் குற்றத்திலிருந்து வெளிவருவார். அப்ப அரசின் சட்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? பணம் படைத்தவர்களுக்கு இருக்குது. இது இப்ப மட்டுமல்ல, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். என்ற வினாவுக்கு சமய சிந்தனையாளர்கள் கடவுள் என்ற கருத்தை முன்னிறுத்தி கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தினார்கள். எதற்காக? சட்டம் தண்டனை வழங்கும், சட்டத்திலிருந்து தப்பிப்பவனை யார் தண்டிக்கிறது? அதனை தண்டிப்பவர் தான் யாரு? கடவுள் என்ற ரீதியில் பதில் சொல்ல என்ற ரீதியில் இவர்கள் தமது கருத்தினை முன்வைக்கின்றார்கள். அவ சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக சமயத்தின் பங்கு மேலானது என்ற ரீதியில் மத்திய கால கருத்துக்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இவ்வாறு சமயத்தினை முன்னிறுத்தியவர்களுள் பொலிபியஸ், சென்ட் தோமஸ் அக்வினாசியஸ் ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள். இவ்வாறு சமயத்தினை முன்னிறுத்தியவர்களுள் மத்திய கால சிந்தனையாளர்களுள் பொலிபியஸ், சென்ட் தோமஸ் அக்வினாசியஸ் ஆகிய இருவரும் முக்கியமானவர்கள். இந்த அக்வினாசியஸ் பகுத்தறிவு, நம்பிக்கை ஆகியவற்றுக்கிடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த முயற்சித்த முக்கியமான ஒரு தலைவர், ஒரு முக்கியமான தத்துவ ஞானி. பகுத்தறிவு, நம்பிக்கை உங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கார். இவை இரண்டையும் இணைப்பதற்கு பாடுபட்டவர் இவர். அரிஸ்டோட்டிலின் சிந்தனையை கலந்து தமது கருத்தை வெளியிட்டிருப்பதனால் இவரை கிறிஸ்தவ மத அரிஸ்டோட்டில் என வர்ணிக்கின்றார்கள். யாரு? அக்வினாசியஸ். இவர் தமது கருத்துக்களை அரிஸ்டோட்டிலின் கருத்துக்களோடு இணைத்து முன்வைத்திருக்கின்ற காரணத்தினால் இவரை கிறிஸ்தவ மத அரிஸ்டோட்டில் என வர்ணிக்கின்றார்கள். அப்ப இந்த மத்திய கால கருத்துக்களை பொருளாதார அடிப்படையில் நோக்கும் பொழுது மானிய முறையின் தாக்கம் அங்கு மேலோங்கி இருக்கின்றது. மானிய முறை சமுதாயம் சம்பந்தமாக நீங்க ஓலெவல், ஏலெவல், ஜிஏக்யூ எல்லாத்திலையும் படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த மத்திய கால தேவைப்பட்டுன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க, சொல்லித்தாருங்க. மத்திய கால கருத்துக்களை பொருளாதார அடிப்படையில் நோக்கும் போது இங்க மானிய முறையின் தாக்கம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப சமூகத்துல மானிய முறை இருக்குமா இருந்தால் அது எங்க? அரசியலையும் தாக்கம் செலுத்திருக்கு. எனவே மத்திய கால பகுதியில அரசியல் சமூக கோட்பாட்டில் மானிய முறையின் தாக்கமும் காணப்படுகிறது. அடுத்து மத்திய காலத்தின் இறுதி பகுதி. அப்படி என்றால் எந்த காலப்பகுதி? 15ஆம் நூற்றாண்டின் இறுதி காலப்பகுதி. அரசியலில் அதிக அளவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. மத்திய கால இறுதி பகுதியில, கிபி 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில அரசியல் அதிக அளவான குழப்பங்கள் ஏற்பட்டன. என்ன குழப்பங்கள்? அதிகார போட்டி. அதிகார போட்டி யார் யாருக்கு இடையிலான போட்டி? மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான போட்டி. மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான போட்டி. 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான போட்டி, இதான் அதிகார போட்டி. சமய சீர்கேடு. சமய சீர்கேடுன்னு சொன்னால் புரட்டஸ்தாந்து மதம் என்ற புதிய மதம் உலகத்தில் தோன்றியது. அதனால சமயத்தில் பல சீர்கேடுகள் ஏற்பட்டது. புரட்டஸ்தாந்து மதத்தின் எழுச்சி, மானிய முறை சமுதாயத்தின் வீழ்ச்சி, இது 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் உலகில் ஏற்பட்ட முக்கியமான குழப்பங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. மானிய முறை சமுதாயத்தின் வீழ்ச்சி, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் எழுச்சி, அரசியல் ரீதியாக அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்த முனைந்த போது தேசிய அரசுகளின் தோற்றம். அடுத்த முக்கியமான விடயம் என்னது? இந்த 15ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி, 16ஆம் நூற்றாண்டில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றன. அடுத்து இங்க கைத்தொழில் புரட்சி ஏற்படுகின்றது. அதனால முதலாளித்துவம் எழுச்சி பெறுகிறது. அந்த கைத்தொழில் புரட்சியோடு மத்திய தர
வர்க்கத்தினர் எழுச்சி பெற முக்கியமான மாற்றங்களாக இத்தகைய தாக்கம் இக்கால பகுதியில் அரசியல் சமூக கருத்துக்களை வெளியிட்ட அறிஞர்களின் கருத்துக்களிலும் தென்படுகிறது. இந்த தாக்கம் எல்லாம் இருக்குது. இந்த தாக்கம் எல்லாம் இந்த காலப்பகுதியில் அரசியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்ட அறிஞர்களின் கருத்துக்களிலும் தென்படுகிறது. ஓகே, அப்ப நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் சமூக கோட்பாடு எப்படிப்பட்டது? அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பு. கிரேக்க காலத்தில் எப்படி கருத்து இருந்தது, ரோமோ காலத்தில் எப்படி கருத்து இருந்தது, மத்திய காலத்தில் எப்படி கருத்து இருக்கின்றது, சமூகத்தில் என்ன இருக்கின்றதோ அது கோட்பாட்டில் பிரதிபலிக்கும். மத்திய காலம் முடிவடைந்து தற்காலம் ஆரம்பித்த பொழுது அரசுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல சீர்கேடுகள் காணப்பட்டமையினால் அதிகாரத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அரசில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அதிகாரத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே மக்கியாவெல்லி, ஜான் ஆஸ்டின் போன்றவரின் கருத்துக்கள் அதிகாரத்தின் அடிப்படையில் வெளிப்பட்டிருப்பதை காண முடிகிறது. அப்போ சமூகத்தில் என்ன நடக்குதோ, அரசியல் என்ன நடக்குதோ, அந்த கருத்துக்கள் கோட்பாடுகளில் பிரதிபலிக்கும். அதிகாரத்தை மக்கியாவெல்லி முதன்மைப்படுத்தியமையினால் இவர் அதிகார அரசியலின் தந்தை என வர்ணிக்கப்படுகிறார். அப்ப அதிகாரம் முக்கியத்துவம் பெற்றதனால இந்த காலப்பகுதியில 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இந்த காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அவ்வளவும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டது. தற்கால அரசு தொடர்பான பல்வேறு கோட்பாடுகள், தற்காலம் அரசு தொடர்பான பல்வேறு கோட்பாடுகள் இருந்த காலப்பகுதி. தற்காலம்னு சொன்னால் நம்ம பார்க்கிறோம் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ளதுதான் நீங்க தற்காலம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த காலப்பகுதியில் நம்ம பார்க்கிறோம் புதிய கோட்பாடுகள் தோற்றம் பெறுகிறது. மொண்டஸ்கிவின் அதிகார பிரிவினை கோட்பாடு, வலுவேராக்க கோட்பாடுன்னு படிச்சிருப்பீங்க. சமூக ஒப்பந்த கோட்பாடு, மார்க்சிய கோட்பாடு, சமூக ஒப்பந்த கோட்பாடு என்பன தொடர்பான கோட்பாடுகள் தற்காலத்தில் எழுந்தனவையாக காணப்படுகின்றன. இக்கருத்துக்கள் அனைத்தும் அவரவர் வாழ்ந்த கால சூழ்நிலையை பிரதிபலிப்பதாக அமைகிறது. கிரேக்க கால கருத்து கிரேக்க கால சமூக சூழலை பிரதிபலிக்கிறது. ரோமோ கால கருத்து ரோமோ கால சமூக சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது. மத்திய கால கருத்து மத்திய கால சமூக சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது. ஆனால் அவை எக்காலத்துக்கும் பொருத்தமானதாக அமையப்பெறவில்லை. மேற்கூறப்பட்ட வகையில் சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம், அரசியல் மாற்றம் என்பவற்றுக்கேற்ப சிந்தனையாளர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களும் மாறுபடுகின்றன. அடுத்து நம்ம பார்க்கிறோம், மன்னராட்சி முறை மாறி மக்களாட்சி ஏற்பட்டவுடன் 1688ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரித்தானிய புரட்சி, பிரான்சிய புரட்சி, அமெரிக்க புரட்சி என்பவற்றை தொடர்ந்து மன்னராட்சி முறை மாறி மக்களாட்சி ஏற்பட்டவுடன் ஜனநாயக சிந்தனைகள் தோற்றம் பெற ஆரம்பித்தது. இங்கு அரசின் அதிகாரத்தை தளர்த்தி மக்களுக்கு அதிகாரம் மாற்றப்படுகிறது. மன்னரிடம் இருக்கின்ற அதிகாரம் மக்களுக்கு மாற்றப்படுகிறது. அத்துடன் அரசுகள் மக்கள் நலன் பேணும் அரசுகளாக மாறின. எனவே மக்கள் நலன் பேணும் அரசுகளை தெளிவுறுத்தும் முகமாக தாராண்மைவாதம் என்ற கருத்து தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றது. பாருங்க பாப்போம், சமூகத்தில் என்ன பிரதிபலிக்கிறதோ அது அரசியலில் பிரதிபலிக்கும். சமூகத்தில் இருக்கின்ற விடயங்கள் அரசியல் கோட்பாடுகளில் பிரதிபலிக்கும். வர்க்க பேதத்தை வெளிப்படுத்தும் வகையில் சோசலிசம் என்ற கருத்து தோற்றம் பெறுகிறது, மார்க்சினால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து நாம பார்க்கிற 1ஆம் 2ஆம் உலகமா யுத்தங்களுக்கிடையில் ஏற்பட்ட அதிர்வுகளினாலும் விளைவுகளினாலும் நாடுகளுக்கிடையே தேசிய பற்று அரும்பியது. எனவே 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி முழுவதும் தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் எழுந்தன. தேசிய இயக்கம், தேசியவாதம் நாம் அடுத்து படிக்க போறோம். அவ 19ஆம் நூற்றாண்டு தொடர்பான கருத்துக்கள் அனைத்தும் தேசியவாதம் தொடர்பான கருத்துக்களாக எழுந்தன. மேற்கூறப்பட்ட விடயங்களே அரசியல் சமூக கோட்பாடு பாடப்பரப்பு உள்ளடக்குகிறது. இந்த விடயங்களை தான் அரசியல் சமூக கோட்பாடு பாடப்பரப்பு உள்ளடக்குகின்றது. தொகுத்து நோக்கும் பொழுது அரசியல் சமூக கோட்பாடு அரசியல் கருத்துக்களின் வரலாறாகத்தான் அமைகிறது. சரி, கிரேக்க தத்துவவியலாளர்கள் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் அறிஞர்களால் கொடுக்கப்பட்ட விளக்கங்களை உள்ளடக்கியதாகத்தான் இவை அமைகிறது. அரசியல் பாடப்பரப்பு ஒருத்தர் கேட்டீங்களே, இதான் அதுக்கான விட. கிரேக்க தத்துவியலாளர்கள் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களிலும் அறிஞர்களால் கொடுக்கப்பட்ட விளக்கங்களை உள்ளடக்கியதாகவே இவை அமைகிறது. அரசியல் கருத்துக்கள் அரசின் தோற்றம்,
கட்டமைப்பு, இயக்கம், நோக்கம் என்பவற்றையும் விளக்குகிறது. அடுத்து பாடப்பரப்பு. இந்த அரசியல் சமூக கருத்துக்கள் அரசின் தோற்றம், கட்டமைப்பு, இயக்கம், நோக்கம் என்பவற்றையும் விளக்குகிறது. தவிர அரசியலுக்கும் மதத்துக்கும், அரசியலுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் இடையிலான தொடர்புகளையும் இந்த அரசியல் சமூக கோட்பாடு விளக்குகிறது. பாடப்பரப்பு கேட்டீங்க, விட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மேற்குறிப்பிட்ட விடயங்களை தவிர பொருட்களின் உற்பத்தி, பங்கீடு, அதிகார பங்கீடு, சுதந்திரம், சட்டம், சட்ட அடிப்பணிவு என்பன தொடர்பாகவும் ஆராய்கிறது. இன்று அரசியல் அமைப்புகளையும் பகுப்பாய்வு செய்வதாக அரசியல் கோட்பாடுகள் அமைகின்றன. சில கோட்பாடுகள் ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை கூறுபவராகவும் இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக கௌடில்யரின் அரசியல் கோட்பாடு, இது ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை கூறுகின்ற ஒரு கோட்பாடு. ஆக அரசியல் சமூக கோட்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட சமூக சூழலை பிரதிபலிப்பதாக இருப்பதாகவும் சமூகத்தை சீர்திருத்துவதாகவும் அமைகிறது. அடுத்த இயல்பு என்ன பார்க்கிறோம்? அரசியல் சமூக கோட்பாடு குறிப்பிட்ட கால சூழ்நிலை பிரதிபலிக்கும். கிரேக்க கால அரசியல் சமூக கோட்பாடு அந்த கால சூழ்நிலை பிரதிபலிக்கும். அடுத்து அந்த கால சமூகத்தை சீர்திருத்துவதாகவும் அமைகிறது. இப்ப இதே நீங்க கேள்வியும் கேட்கலாம், என்னது? அரசியல் சமூக கோட்பாடு ஒரு குறிப்பிட்ட சமூக சூழலை பிரதிபலிப்பதாக இருப்பதாகவும் சமூகத்தை சீர்திருத்துவதாகவும் அமைகிறது. ஆராய்க. என்ன விட? மேல சொல்லப்பட்டதுதான் விட. ரைட். ஆனால் அவை எக்காலத்திற்கும் பொருத்தமானதாக அமையவில்லை. மாறாக அவ்வளவு காலப்பகுதிக்கும் காலப்பகுதியில் வாழ்ந்த அறிஞர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றதே தவிர அவை எக்காலத்துக்கும் பொருத்தமானதாக அமையப்பெறவில்லை. ஓகே மாணவர்களே, பயனாளர்களே, நாம அரசியல் சமூக கோட்பாடு தொடர்பான விடயத்தை நாம முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இதுவரையும் வந்த வினாக்கள்னு சொன்னால் நீங்க கேட்கலாம், இது 5 வினாக்கள் தான் வந்திருக்கான்னு சொல்லி. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பேப்பர் ஆராய்ஞ்சதுல 20 வருஷ பேப்பர்லையும் இந்த பகுதியிலிருந்து வந்த வினாக்கள் தான் இவை மாறி 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 வந்திருக்கின்றன. முதலாவது வினாவை பாருங்க. அரசியல் சமூக கோட்பாடுகளின் இயல்பையும் பாடப்பரப்பினை விளக்கி அதனை கற்கை நெறியாக கற்பதன் பயன்பாட்டை ஆராய்க. இயல்பு சொல்லியிருக்கிறேன், பாடப்பரப்பு சொல்லியிருக்கிறேன், அதன் பயன் சொல்லியிருக்கிறேன், அல்லது நோக்கம் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். அரசியல் மற்றும் சமூக கோட்பாட்டின் இயல்பு மற்றும் முக்கியத்துவத்தினை ஆராய்க. நோக்கம்னு சொல்லி பார்த்தமே, முக்கியத்துவம்னு சொல்லி அடிக்கடி சொல்லி வந்தனே, விட இருக்குதா உள்ளால? அரசியல் மற்றும் சமூக கோட்பாட்டின் முக்கியத்துவம், இயல்பு பற்றி ஆராய்க. பாருங்க, 2 கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? வெவ்வேறு வருஷங்கள்ல வந்தது. ஒரே கேள்வி, 2 சொல்ல மாறி போட்டிருக்கிறார், 2 சொற்களை மாறி போட்டு கேள்வி அமைச்சிருக்கிறார். ஒரே கேள்வி, விடை உண்டு. அரசியல் சமூக கோட்பாட்டின் இயல்பினை ஆராய்க. பாத்தீங்களா? அரசியல் சமூக கோட்பாடு தொடர்பாக அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அவரவர் வாழ்ந்த சூழ்நிலைக்கு பொருத்தமானதை ஒழிய அவை எக்காலத்திற்கும் பொருத்தமானது இல்லை. ஆராய்க. கேள்விகளை பார்த்தோமே. ரைட். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் கவனிங்க. உனக்கு எப்படி தொடர்ந்து இன்னும் ஒரு மணித்தியாலம் படிக்கக்கூடியதா இருக்குதா, சிரமமா இருக்குதா? இல்ல, படிக்கலாம் சார். ஓகே, வேற யாராவது? இல்ல, சிரமம் இல்ல சார். இருக்கு சார், படிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, படிக்கலாம் சார். ஓகே ஓகே. ஆகுதா? எஸ் சார், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு நாம பார்க்க போறோம்
தேசிய இயக்கம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இதுல நான் சொல்லப்படுகின்ற விடயங்களை உங்களுக்கு கொஞ்சம் டைம் தருவேன். தருகின்ற பொழுது நீங்க என்னோட சேர்ந்து சில விடயங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. இப்ப இதுல எனக்கிட்டே A லெவல் GAQ BA படிச்சாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அவங்க சில விடயங்கள்ல மனப்பாடம் செய்திருப்பீங்க. மத்தாக்களும் கொஞ்சம் டைம் எடுத்து நாம இந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளும். திரும்ப ஒரு முறை உங்களுக்கு மீட்டல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரைட். நாம் வந்து பார்க்கிறோம், இன்று இலங்கை ஒரு தேசமாக கட்டியெழுப்பப்பட்டு ஜனநாயக வழியில் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாடாக காணப்படுகிறது. இன்று இலங்கையை நாம் ஒரு நாடுன்னு சொல்றோம். நாடுன்னு சொன்னால் ஒரு தேசம். ஒரு தேசமாக கட்டியெழுப்பப்பட்டு ஜனநாயக வழியில் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாடாக இன்று இலங்கை காணப்படுகிறது. இலங்கையின் அரசியல் திட்ட வளர்ச்சியை ஆராய்வதற்கு முன், இப்ப இன்றைக்கு வந்து இலங்கை அரசியலில் நன்கு வளர்ச்சியடைந்த கலாச்சாரத்தை உடைய ஒரு நாடாக காணப்படுகிறது. இலங்கையின் இந்த அரசியல் திட்ட வளர்ச்சியை ஆராய்வதற்கு முன் நாம் இன்றைய அரசியல் வளர்ச்சிக்கு, இன்று இலங்கையில காணப்படக்கூடிய இந்த அரசியல் வளர்ச்சிக்கு பங்காற்றிய தேசிய இயக்கம் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம இந்த பகுதி 2ல படிக்கிற முக்கியமான விடயம் இலங்கை அரசியலோடு தொடர்பான விடயம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இன்று இலங்கையில காணப்படுகின்ற அரசியலானது வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கலாச்சாரமாக காணப்படுகிறது. வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் சூழ்நிலை இலங்கையில் காணப்படுகிறது. இவ்வாறு இலங்கையில் வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் சூழ்நிலை காணப்படுவதற்கு முக்கிய காரண கருத்தாவாக காணப்பட்டது தேசிய இயக்கம். எனவே அந்த தேசிய இயக்கம் பற்றி நாம் இலங்கை அரசியலை கற்பதற்கு முன்னர் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் உங்களது BA பாடப்பரப்பில் பெரும்பாலும் முதலாவது வினாவாக வரக்கூடிய ஒரு பகுதி இந்த தேசிய இயக்கம். ரைட். அப்ப இந்த தேசிய இயக்கத்தை படிப்பதற்கு முதல்ல நாம் தேசியவாதம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த தேசியவாதம் எனப்படுவது அரசியல்ல காணப்படுகின்ற ஒரு எண்ணக்கரு. இந்த தேசியவாதம் என்ற எண்ணக்கரு எப்பொழுது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று துல்லியமாக சொல்ல முடியாது. தேசியவாதம் என்ற விடயம் எப்பொழுது எங்கு உலகத்தில் தோன்றியது என்று நாம துல்லியமாக சொல்ல முடியாது. இருப்பினும் 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தேசியவாதம் தொடர்பான உணர்வுகள் எழுந்தன. அப்ப இந்த தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் உலகில் முதலாக 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் எழுந்தன. அந்த வகையில் தேசியவாதம் எனப்படுவது நம்ம பார்க்கிறோம். தேசியவாதம் எனப்படுவது ஒரே இன, மத, மொழி, வரலாற்று, இலக்கிய, பொருளாதார நலன், அரசியல் நாட்டம் ஆகியவர்களை கொண்டு மக்கள் குழுவாக ஒன்றுபடுதலை குறிக்கின்றது. தேசியவாதம் என்றால் என்ன? ஒரு முறை சொல்லி பாருங்க பார்ப்போம், வாசிங்க பார்ப்போம். ஒரே இன, மத, மொழி, வரலாற்று, இலக்கிய, பொருளாதார நலன், அரசியல் நாட்டம் ஆகியவர்களை கொண்டு மக்கள் ஒரு குழுவாக ஒன்றுபடுவது தேசியவாதம் என்று சொல்றோம். சரி, இத்தகைய தேசியவாதம் தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் பலவிதமான வரைவிலக்கணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப நீங்க BA படிக்கிறார்கள், இந்த வரைவிலக்கணங்கள் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. A லெவல் என்று சொல்லுகின்ற பொழுது கட்டாயமாக இந்த வரைவிலக்கணங்களை மனப்பாடம் செய்ய வேண்டி வரும். BAல நீங்க அப்படி கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்தால் 1-2 மனப்பாடம் செய்து கொள்ளும். ரைட். தேசியவாதம் தொடர்பாக லியகொக் என்பவர் சொல்றாரு, மொழி, மரபு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றுபடுதலே தேசியவாதம். மொழி, மரபு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றுபடுதலே தேசியம் என்கிறார். அதான் தேசியவாதம். சொல்லி பாருங்க, மொழி, மரபு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றுபடுதலே தேசியவாதம். ஜேம்ஸ் என்பவர் மக்களின் நடவடிக்கைகளினூடாக தேசிய ரீதியில் வெளிப்படும் உணர்வே தேசியவாதம். மக்களின் நடவடிக்கைகளினூடாக தேசிய ரீதியில் வெளிப்படும் உணர்வே தேசியவாதம். ஜான் மில்டன், தனிமனித உரிமைகளுக்கான எழுச்சியே தேசியவாதம். தனிமனித உரிமைகளுக்கான எழுச்சியே தேசியவாதம். கான்ஸ்கோன் அவர் சொல்றாரு, தேசத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என எண்ணும் பொழுது தேசிய உணர்வு ஏற்படுகிறது. அவ்வுணர்வு தேசியவாதம். தேசத்தின் முன்னேற்றத்திற்காக
நாம் உழைக்க வேண்டும் என எண்ணும் பொழுது தேசிய உணர்வு ஏற்படுகிறது. அந்த தேசிய உணர்வே தேசியவாதம். சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியம். கான்ஸ்கோண்ட வரைவிலக்கணத்தை கட்டாயம் பாடமாய்க்கொள்ளுங்க. அடுத்து முக்கியமான வரைவிலக்கணம் பேராசிரியர் பிபன் சந்திரா. அடுத்த முக்கியமான வரைவிலக்கணம் பேராசிரியர் பிபன் சந்திரா. இவர் சொல்றாரு, தேசியவாதம் எனப்படுவது ஒரு மனநிலை. பேராசிரியர் பிபன் சந்திரா சொல்றாரு, தேசியவாதம் எனப்படுவது ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். தேசியவாதம் எனப்படுவது ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இந்த பலதரப்பட்டவர்களும் இது என்னுடைய மண், இது இதனை நான் பாதுகாப்பேன், இதற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன், மண்ணுக்காக நான் எதனையும் செய்வேன் என்று மக்களிடம் தோன்றும் இந்த வரைவிலக்கணத்தை கட்டாயம் பார்க்கணும். பேராசிரியர் பிபன் சந்திராவினது வரைவிலக்கணம் சொல்லி பாருங்க பாப்போம். தேசியவாதம் எனப்படுவது ஒரு மனநிலை. தேசியவாதம் எனப்படுவது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இது என்னுடைய மண், இதனை நான் பாதுகாப்பேன், இதற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன், மண்ணுக்காக எதனையும் செய்வேன் என்று தோன்றுகின்ற உணர்வு தேசிய உணர்வு. அந்த உணர்வு தேசியவாதம் ஆகும் என்று சொல்றார். இது தேசியவாதம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள். 2 பேரை மாத்திரம் பாடமாய்க்கொள்ளுங்க. கான்ஸ்கோனையும் பேராசிரியர் பிபன் சந்திரையும். லியகோக் சின்னது எல்லாரையும் பாடமாகிட்டீங்கன்னு சொன்னா லேசு, முடியாதாக்கள் 2வது பாடமாக பாருங்க. அப்ப மேற்கூறப்பட்ட கருத்துக்களின் ஊடாக தேசியவாதம் என்பது ஒவ்வொரு மனித சமுதாயமும் தனது நாகரீகத்தின் சிறப்புகளை வளர்ப்பதற்கும், கவனிங்க, தேசியவாதம் எனப்படுவது ஒவ்வொரு மனித சமுதாயமும் தனது நாகரீகத்தின் சிறப்புகளை வளர்ப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஏற்ற வகையில், ஒவ்வொரு மனித சமூகமும் தனது நாகரீகத்தின் சிறப்புகளை வளர்ப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஏற்ற வகையில் தனக்கென தனியான சட்ட முறைகளையும் அரசாங்க நிறுவனங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. அப்ப தேசிய அரசு, தேசியம் அப்படின்னு சொன்னால் என்னது? ஒவ்வொரு மனித சமுதாயம் எனக்கு தேவை, எனது நாகரீகத்தின் சிறப்புகளை வளர்ப்பதற்கும் எனது நாகரீகத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு ஏற்ற அரசொன்றை உருவாக்கிக் கொள்ளணும், எனக்கேற்ற சட்டத்தை உருவாக்கிக் கொள்ளணும், எனக்கு ஏற்றாற்போல் அரசாங்க நிறுவனங்களை உருவாக்கிக் கொள்ளணும் என்ற உணர்வு தேசிய உணர்வு. அப்ப தேசியவாதம் எனப்படுது ஒவ்வொரு மனித சமுதாயமும் என்னை ஆளக்கூடிய சட்டத்தை நானே உருவாக்கணும், என்னை ஆளக்கூடிய அரச நிறுவனங்களை நானே உருவாக்கிக் கொள்ளணும் என்று ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொள்வது தேசியவாதம். அப்ப இந்த தேசியவாதம் 16ஆம் நூற்றாண்டு கால இந்த தேசியவாதம் தொடர்பான விடயங்கள் முதலில் ஐரோப்பாவில் தோன்றிய 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில். இதன் விளைவாக இந்த தேசியவாதத்தின் விளைவாக பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகள் தேசிய நாடுகளும் தேசியங்களாக உருவாகின. எப்பொழுது? 16ஆம் நூற்றாண்டு. இப்ப தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தோன்றியது. தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் 16ஆம் நூற்றாண்டில் மேற்கு ஐரோப்பாவில் தோன்றியதன் காரணமாக உலகில் முதலாக 2 தேசிய அரசுகள் உருவாகின, பிரான்சும் பிரித்தானியாவும். சரி, தேசிய அரசுகளாக உருப்பெற்றது. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் வலுப்பெற ஆரம்பித்தது. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில்
ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள்ல இந்த தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் வலுப்பெற ஆரம்பித்தது. தேசியவாதம் தொடர்பாக 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில மேற்கத்திய நாடுகள்ல ஒரு கருத்தும் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள்லையும் தோற்றம் பெற ஆரம்பித்தது. சரி, அப்ப தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் 16ஆம் நூற்றாண்டு, கொஞ்சம் எனக்கு 2 கோல் வந்து மிஸ்டேக் ஆகிட்டது, சாரி. 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லையும் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள்லையும் இந்த தேசியவாதம் எழுச்சி பெற ஆரம்பித்தது. அப்ப நாம பார்க்கிறோம், உலகத்துல 2 வகையான தேசியவாதங்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றன. எப்பொழுது 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஒரு தேசியவாதமும் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஒரு தேசியவாதமும் எழுச்சி பெற்று. இப்ப நாம இது 2க்கும் இடையிலான வேறுபாடை நாம தெரிஞ்சிருக்கோம். 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில எங்கு தேசியவாதம் எழுச்சி பெற்றது? மேற்கு ஐரோப்பிய. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எங்கு தேசியவாதம் எழுச்சி பெற்றது? ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தேசியவாதம் தொடர்பான கருத்துக்கள் எழுச்சி பெற்றது. அப்போ 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுச்சி பெற்ற தேசியவாதத்தை நாம் மேற்கத்திய தேசியவாதம் என்றும், 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட தேசியவாதத்தை கீழைத்தேய தேசியவாதம் என்றும் குறிப்பிடலாம். ஓகே, வேறுபாடு விளங்குதா? அடுத்தது நாம பார்க்கிறோம், 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மேற்கு ஐரோப்பாவில் தேசியவாதம் தோற்றம் பெற்ற இதற்காக தமது சாம்ராஜ்ய கொள்கையை விரிவுபடுத்துவதற்காக பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தமது ஏகாதிபத்தியத்தை விரிவுபடுத்துவதற்காக தேசியவாதத்தை உருவாக்கி கொண்டன. உலகில் பல நாடுகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும் என்ற எண்ணத்தில் 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஐரோப்பாவில் தேசியவாதம் எழுச்சி பெற ஆரம்பித்தது. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தேசியவாதம் எதற்காக எழுச்சி பெற ஆரம்பித்தது? இந்த 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தேசியவாதம் ஏன் எழுச்சி பெற ஆரம்பித்தது? 16ஆம் நூற்றாண்டுல ஏகாதிபத்தியத்தை பரப்பினார்களே, அந்த ஏகாதிபத்தியத்தின் காரணமாக பல நாடுகள் குடியேற்ற நாடுகளாக மாறின. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா இது போன்ற நாடுகள், இவர்கள் இதே போல அமெரிக்காவில் பல நாடுகள், தென் அமெரிக்காவில் பல நாடுகள், ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இப்படி குடியேற்ற நாடுகளாக மாறின. அப்போ சாம்ராஜ்யத்தை பரப்புகின்ற நாடு ஏகாதிபத்திய நாடு, அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடிமைப்பட்ட நாடு குடியேற்ற நாடு. அப்ப இவ்வாறான இந்த குடியேற்ற நாடுகள் எது? இந்தியா, பிரான்ஸ், பிரித்தானியா, இந்தியா, இந்தோனேசியா, இலங்கை போன்ற குடியேற்ற நாடுகள். இந்தியா, இந்தோனேசியா, இலங்கை, பாகிஸ்தான் இது போன்ற குடியேற்ற நாடு. இந்த குடியேற்ற நாடுகள் சாம்ராஜ்ய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் தேசியவாதத்தை உருவாக்கி கொண்டு. முக்கியமான வேறுபாடு பார்த்திருக்கிறோம் பாருங்க. 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தோன்றிய தேசியவாதம் ஏகாதிபத்தியத்தை உருவாக்குவதற்கு, 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் உருவாக்கிய தேசியவாதம் அந்த ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கிறோம் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்தியாவில் பிரான்சிய ஆட்சிக்கு எதிராகவும், இந்தோனேசியாவில் டச்சு ஆட்சிக்கு எதிராகவும், இலங்கையில் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராகவும் இவ்வாறான தேசிய இயக்கங்கள் தோற்றம் பெற ஆரம்பித்தது. இப்ப நாம என்ன பார்த்திருக்கிறோம்? 2 தேசியவாதம் தொடர்பாக, மேற்கத்திய தேசியவாதம், கீழைத்திய தேசியவாதம். நீங்க யாரும் தேசியவாதம் சம்பந்தமா இப்படி படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, A-லெவல்லையோ GAQ-லயோ. இப்படி வேறுபாடுகளை கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த தேசியவாத உணர்வை நாம் பலர் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்து செல்லும் போது அது தேசிய இயக்கமாக எழுச்சி பெறுகிறது. தேசியவாதம் தோன்றித்தானே, தேசிய உணர்வு தோன்றியது தானே. அந்த தேசிய உணர்வை பலரிடம் தோன்றி, பலரிடம் ஏற்படுத்தி அதனை ஒரு குழுவாக இயக்குகின்ற பொழுது அது
தேசிய இயக்கமாக மாறும். அப்ப தேசிய இயக்கம்னு சொன்னால் என்னது? தேசிய உணர்வு மிக்கோர் ஒன்றுபடுகின்ற பொழுது அது தேசிய இயக்கமாக மாறும். தேசிய உணர்வுடையோர் ஒன்று சேருகின்ற பொழுது அது தேசிய இயக்கமாக மாறும். இந்த தேசிய இயக்கத்தினை நாம் பின்வருமாறு குறிப்பிடலாம். ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான, ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களிடையே சில அடிப்படையான வேறுபாடுகள் இருக்கும். என்ன அந்த அடிப்படையான வேறுபாடுகள்? இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற. இந்த வேறுபாடுகள் எல்லா நாடுகளிலும் இருக்கு. அப்போ ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களிடையே காணப்படக்கூடிய, யாரோ மைக்க ஒன் பண்றீங்க, ஓப் பண்ணிக்கொள்ளுங்க, அட்மின் கொஞ்சம் பார்த்து சொல்லிவிடுங்க. ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த. கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. மைக்க ஒன் பண்ணாம என்னோட சேர்ந்து இந்த விடயத்தை சொல்லி பாருங்க. ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான, சொல்லி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே காசு கட்டி படிக்கிறீங்க, பெரிய தொகை கட்டி படிக்கிறீங்க. சும்மா வெறுமனே டேட்டா போகுது, ஒரு பக்கம் டைம் போகுது, காசு கட்டி இருக்கிறீங்க. வெறுமனே இருக்க வேணாம், கொஞ்சம் என்னோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. ரைட்? ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற வேறுபாடுகளை மறந்து ஒன்று நாட்டின் விடுதலைக்காக அல்லது பொருளாதார சுபீட்சத்திற்காக, சுதந்திரத்திற்காக ஒன்றுபடும் போது தோன்றும் அமைப்பு தேசிய இயக்கம் என்று சொல்லலாம். சொல்லி பாருங்க பாப்போம், தேசிய இயக்கம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி. ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள், என்னோட சேர்ந்து சொல்லுங்க இப்ப. ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற வேறுபாடுகளை மறந்து ஒன்று நாட்டின் விடுதலைக்காக, பொருளாதார சுபீட்சத்திற்காக, சுதந்திரத்திற்காக ஒன்றுபடும் போது தோன்றும் அமைப்பு தேசிய இயக்கம் என்று சொல்லலாம். அப்ப இலங்கையில இவ்வாறான தேசிய இயக்கம் 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் எழுச்சி பெற ஆரம்பித்தது. இப்போ 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில இவ்வாறான தேசிய இயக்கம் எழுச்சி பெற ஆரம்பித்தது. 1900 ஆண்டு என்று சொன்னாலும் குறிப்பாக சொல்ல போனால் 1870 ஆண்டுக்கு பின்னர், 1870 ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில இவ்வாறான தேசிய இயக்கம் முதலில் எழுச்சி பெற ஆரம்பித்தது. இப்ப இலங்கையில் தேசிய இயக்கம் எழுச்சி பெறுவதற்கு அடிப்படையாக அமைந்தது 1815 ஆண்டு பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்ற முன்னுள்ள நிலையும், கைப்பற்றிய பின்னர் ஏற்பட்ட புதிய நிலையுமே ஆகும். என்ன சொல்றேன் நீங்க இன்னைக்கு? இலங்கையில தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு அடிப்படையான காரணம் பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் இலங்கையில காணப்பட்ட நிலையும், கண்டிராட்சியத்தை கைப்பற்றியதன் பின்னர் இலங்கையில ஏற்பட்ட புதிய நிலையும் தான் இலங்கையில தேசிய இயக்கம் ஒன்று தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. தேசிய இயக்கத்தின் பின்னணி இனி நாம பார்க்கிறோம். பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் இலங்கையில காணப்பட்ட பிரதான மதங்கள் சுதேசிய மதங்களான இந்து, இஸ்லாம், பௌத்தம். 1815க்கு முன்னர் இலங்கையில காணப்பட்ட நிலை, இலங்கையில் பிரதான மதங்களாக சுதேசிய மதங்கள் காணப்பட்டது. என்னெந்த சுதேசிய மதங்கள்? இந்து, இஸ்லாம், பௌத்தம். இலங்கையில் பிரதான கலாச்சாரமாக பாரம்பரிய கலாச்சாரம் காணப்பட்டது. பாரம்பரிய கலாச்சாரம் சொன்னா இலங்கையில மூவின தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், இவர்களுக்கென பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று காணப்பட்டது இலங்கையில் 1815 ஆண்டுக்கு முன்னர். இலங்கையில காணப்பட்ட பிரதான பொருளாதாரமாக தன்னிறைவு பொருளாதாரம் காணப்பட்டது. தன்னிறைவு பொருளாதாரம்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தமது தேவையை தாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றலுடைய நாடு. அப்ப இலங்கையில காணப்பட்ட பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரம். சொல்லி பாருங்க, 1815 ஆண்டுக்கு முன்னர் இலங்கையில காணப்பட்ட நிலை. இலங்கையில காணப்பட்ட பிரதான மதங்கள் சுதேசிய மதங்களான இந்து, இஸ்லாம், பௌத்தம். இலங்கையில காணப்பட்ட பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரமான இலங்கையில காணப்பட்ட பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரம்.
இலங்கையில காணப்பட்ட கலாச்சாரம் பாரம்பரிய கலாச்சாரம். இது அவ்வளவும் 1815 ஆண்டின் பின்னர் மாற்றத்துக்குள்ளாகிறது. 1815 பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்றியவுடன் இந்த விடயங்கள் அவ்வளவு மாறி போகின்றது. எவ்வாறு மாறி போகின்றது? இலங்கையில காணப்பட்ட சுதேசிய மதங்களுக்கு பதிலாக கிறிஸ்தவ மதம் என்ற புதிய மதம் எழுச்சி பெற ஆரம்பிக்கின்றது. இலங்கையில காணப்பட்ட சுதேசிய மதங்களுக்கு பதிலாக கிறிஸ்தவ மதம் ஒன்று தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றது. பாரம்பரிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரமாக மாறியது. இலங்கையில காணப்பட்ட பாரம்பரிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரமாக மாறியது. தன்னிறைவு பொருளாதாரம் பெருந்தோட்ட தொழில்துறையை அடிப்படையாக கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரமாக மாறுகிறது. பாருங்க பாபு, 1815 ஆண்டுக்கு முன்னர் இருந்த நிலை அப்படியே புள்ள மாறிட்டது. எப்படி மாறுது? சுதேசிய மதங்கள் மேற்கத்திய மதங்களாக மாறுகிறது. பாரம்பரிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரமாக மாறுகிறது. தன்னிறைவு பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரமாக மாறுகிறது. அப்போ இலங்கையில இருந்த விடயங்கள் அப்படியே அரசியல் சமூக பொருளாதார மத விடயங்கள் அவ்வளவு முற்றிலும் அப்படியே மாறுபட்டு போகுது 1815 ஆண்டுக்கு பின்னர். இவ்வாறு மாறுபட்டு போனதுக்கு பிறகு இவ்வாறான விடயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் இதுல பிரதானமான மாற்றமாக ஏற்படுவது சுதேசிய மதங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம். இதுல பிரதானமான மாற்றமாக ஏற்பட்டது சுதேசிய மதங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம். என்ன மாற்றம் ஏற்பட்டது? சுதேசிய மதங்களான இந்து, இஸ்லாம், பௌத்தம் ஆகிய மதங்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் என்னது? கிறிஸ்தவ மதமானது அரசு ஆதரவோடு பேணி பாதுகாக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதத்துக்கு அரசு அனுசரணை இருந்தது. இத்தகைய அரசு அனுசரணை சுதேசிய மதங்களுக்கு காணப்படவில்லை. அப்ப அரசு அனுசரணை இல்லாத காரணத்தினால சுதேசிய மதங்கள் இந்து, இஸ்லாம், பௌத்தம் ஆகிய மதங்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இவ்வாறான நிலையில் இந்த சுதேசிய மதங்களை கட்டிக்காக்கும் நோக்கில் அநாகரிக தர்மபால தலைமையில் பௌத்த மத சீர்திருத்த இயக்கம், அறிஞர் சித்திலைப்பாவின் தலைமையில் இஸ்லாமிய மத சீர்திருத்த இயக்கம், ஆறுமுக நாவலரின் தலைமையில் இந்து மத சீர்திருத்த இயக்கமும் தோற்றம் பெற ஆரம்பித்தது. பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருந்தது மதத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஆக இந்த மதங்களை கட்டி காக்கும் வகையில தர்மபால தலைமையில பௌத்த மத சீர்திருத்த இயக்கமும், சித்திலப்ப தலைமையில இஸ்லாமிய மத சீர்திருத்த இயக்கமும், நாவலர் தலைமையில இந்து மத சீர்திருத்த இயக்கமும் தோற்றம் பெற ஆரம்பித்தது. இவ்வாறு தோன்றிய இந்த மத புனருத்தான இயக்கங்கள் தான் பின்னர் குறிப்பாக இந்த மத புனருத்தான இயக்கங்களுள் அநாகரிக தர்மபாலவினால் தோற்றுவிக்கப்பட்ட பௌத்த மத சீர்திருத்த இயக்கம் தான் பிற்காலத்தில் 1912 ஆண்டு காலப்பகுதியில் தோன்றிய கலால் இயக்கத்தோடு சேர்ந்து இலங்கையில ஒரு தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு வழிவகுத்தது. அநாகரிக தர்மபாலாவினால தோற்றுவிக்கப்பட்ட பௌத்த மத புனருத்தான இயக்கம் தான். மற்ற மதங்களும் இருக்குது. இதுல பிரதானமானது பௌத்த மத புனருத்தான இயக்கம். அது 1912 ஆண்டு காலப்பகுதியில் தோன்றிய கலால் இயக்கம். நீங்க வரலாறு பாடத்துல படிச்சிருப்பீங்க. கலால் இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு தேசிய இயக்கம் ஒன்று இலங்கையில எழுச்சி பெறுவதற்கு வழி சமைத்தது. இவ்வாறு இலங்கையில தோற்றம் பெற்ற இந்த தேசிய இயக்கமானது ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தோன்றிய தேசிய இயக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தனக்கே உரிய சில தனித்துவமான பண்புகளை கொண்டு காணப்பட்டது. ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தோன்றிய தேசிய இயக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கமானது தனக்கே உரிய சில தனித்துவமான பண்புகளை கொண்டு காணப்பட்டது. என்ன அந்த தனக்கே உரிய தனித்துவமான பண்பு? இது வேற எந்த நாட்டு தேசிய இயக்கத்துக்கும் இல்லாத ஒரு பண்பு. என்னது அந்த இரண்டு பண்புகள்? ஒன்று, தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே தேசிய இயக்கத்தின் பண்புகள் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது உங்களுக்கு வரக்கூடிய முதலாவது பாயிண்ட்ஸ் இது. தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள், தீவிரவாதிகள் என இரண்டு தரப்பினர்கள் காணப்பட்டார்கள். தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள், தீவிரவாதிகள் என இரண்டு தரப்பினர்கள் காணப்பட்டார்கள். அடுத்து இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கமானது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய இயக்கமாக காணப்படவில்லை. இந்தியாவில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கத்தை போல ஒரு ஜனரஞ்சக இயக்கமாக இது காணப்படவில்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
1921 ஆண்டு காலப்பகுதியில் இந்த தேசிய இயக்கத்தில் இருந்தவரின் எண்ணிக்கை 235. 1928 ஆண்டு இதழ் உறுப்பினர் எண்ணிக்கை 750க்கும் குறைவு. அப்ப முழு நாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேசிய இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 750 பேர். ஆக இது என்னது, மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கல்ல. அடுத்து மக்களை ஒன்றிணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள் தீவிரவாதிகள் என 2 தரப்பினர்கள் காணப்பட்டார்கள். இது இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கத்தில் காணப்பட்ட முக்கியமான பண்பாக காணப்படுகிறது. ரைட். இப்போ நாம இந்த விடயத்தை நாம இத்தோட முடிக்கிறேன். நானு என்ன சொன்னால், நீங்களும் 1.5 மணித்தியாலம் 1:45 மணித்தியாலம் இருக்கீங்க. இந்த கிளாஸ் 1.5 மணித்தியால கிளாஸ். ஆனா இன்றைக்கு 1 மணித்தியாலம் 45 நிமிடம் சென்றிருக்குது. நான் அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்க முடியாது. அடுத்தது தேசிய இயக்கத்தின் வளர்ச்சி போக்கு, பெரியதொரு பகுதி. அது இடையில நிப்பாட்டவும் இயலாது. அதனால இன்றைய கிளாஸை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். எதிர்வரும் காலங்களை நம்ம பார்ப்போம். கிளாஸை 2 மணித்தியாலத்தை கொண்டு போக பார்ப்போம். இதுல நான் நினைக்கிறேன் 2 மணித்தியாலத்தை கொண்டு போக பார்ப்போம். இதுல நிறைய பேர் சின்ன